ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஷண்முப்ரியா ஃப்ரம் 12th AE. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னா பட்ஜெட். அதாவது ஒரு வீட்டுக்கே எவ்வளோ பட்ஜெட் பார்த்து நம்ம வீட்டோட செலவு வரவெல்லாம் பார்த்துக்குறோம். அதே மட்டும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இதே மட்டும் ஒரு பட்ஜெட் இருக்கா? அந்த பட்ஜெட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் வரவு செலவு திட்டம். அதாவது நம்ம கவர்மெண்ட்டோட பட்ஜெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கிறீங்க, அந்த பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட் அப்படிங்கிற சொல் வந்து பௌஜெட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து நம்மளுக்கு பெறப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டோட மீனிங் தான் என்ன? இந்த பட்ஜெட்டோட மீனிங் வந்து எ ஸ்மால் லெதர் பேக், அதாவது சிறிய பை அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி அறிக்கை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? நிதி அறிக்கைனா ஒரு ஃபினான்ஷியல் இயரோட எஸ்டிமேட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரோட வரவையும் செலவையும் எஸ்டிமேட் பண்ணி கவர்மெண்ட் வச்சு அதை தாக்கல் பண்ணுறது தான் நிதி அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பட்ஜெட் பற்றி யார் தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? வாங்க ஒரு 2 பேர்த்த பார்ப்போம். அதாவது ரேனி ஸ்ட்ரோனும் பேஸ்டபெல்லும் இதை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைட்டில் மத்திய மாநில வரவு செலவு திட்டம், அதாவது யூனியன் பட்ஜெட் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட். இந்த யூனியன் பட்ஜெட் பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 112 படி ஒன்றிய அரசு, அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து தன்னோட வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட்டை பார்லிமெண்ட்லேயும், அதை அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 202 படி ஒவ்வொரு மாநில அரசும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டமன்றத்திலும் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரவு செலவு திட்டம் சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் வகைகள் இல்லையா? கண்டிப்பாக இருக்குங்க. வாங்க வரவு செலவு திட்ட வகைகள், அதாவது பட்ஜெட்டோட டைப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வருவாய் வரவு செலவு திட்டம், அதாவது ரெவன்யூ பட்ஜெட். இது எப்படி இருக்குன்னா, இது ஒரு கவர்மெண்ட்டோட வருவாய் வரவுகளையும் வருவாய் செலவினங்களையும் கொண்டது. அதாவது ஒரு கவர்மெண்ட்டோட ரெவன்யூ ரெசிப்டையும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரையும் கொண்டதாக இருக்குது. செகண்ட் வந்து மூலதன வரவு செலவு திட்டம், அதாவது கேபிட்டல் பட்ஜெட். இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, மூலதன வரவுகளையும், அதாவது கேபிட்டல் ரெசிப்டையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் உள்ளடக்கியதாக இருக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸாக எதை சொல்லலாம்னா லோன்ஸ், அட்வான்சஸ், இதை மட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துணை வரவு செலவு திட்டம், அதாவது சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தை வந்து ஒரு வார் எமர்ஜென்சிக்கும், சுனாமி, வெள்ளம், இதுமான இயற்கை சீற்றங்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அடுத்து ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது ஓட் ஆன் அக்கவுண்ட், அதாவது நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இந்த திட்டத்தை பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 116 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து அரசியல் காரணமாக இருக்க பட்ஜெட்டோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பட்ஜெட் வந்து சுழிய வரவு செலவு திட்டம், அதாவது ஜீரோ பேஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1987 to 88 இருந்த ஃபினான்ஷியல் இயரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதோட இன்வால்வ்ஸ் ஆகும்னா, ஒரு ஃப்ரெஷ் எவாலுவேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒரு புதிய கணக்கெடுப்பாக செலவினங்கள் புதுசாக ஒவ்வொரு வருஷத்துக்கும் தரதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், அதாவது செயல்திறன் வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரவு செலவு திட்டத்தோட அவுட்கம் பேஸஸில் இருக்கிறது, அதாவது வெளியீட்டின் அடிப்படையில் இருக்கிறது தான் இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டம், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ்டு பட்ஜெட். இது வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட்டாகவும் இருக்குது, அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டாகவும் இருக்குது. பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேலன்ஸ்டு பட்ஜெட்னால், இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெண்டும் ஈக்குவலாக வந்துருந்துச்சுன்னா அதான் பேலன்ஸ்டு பட்ஜெட். அது ரெண்டும் ஈக்குவலாக வராமல் செலவு ஒரு பக்கமாகவும் வரவு ஒரு பக்கமாகவும் இருந்தால் அதான் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த பட்ஜெட்டுன்னு சொல்கிறீங்க, இந்த பட்ஜெட்டை எப்படி தான் உருவாக்குறாங்க அதையும் வாங்க பார்ப்போம். இந்த பட்ஜெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை பார்க்கலாம். பட்ஜெட்டை வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தயாரிப்பார். அது எப்படி தயாரிப்பார்னா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்க இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும், அதாவது வரவையும் செலவையும் எஸ்டிமேட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தயார் பண்ணுவார். கடைசியாக ப்ரிப்பேரும் ஆயிருங்க பட்ஜெட்டு. ஸ்டெப் 4 வந்து இதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கேபினட் அப்ரூவலுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவார். தென் 5th ஸ்டெப் பார்லிமெண்ட்டில் இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் ஆகி தாக்கல் செஞ்சுருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட்டை வந்து எப்படிலாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா, தொகுப்பு நிதியாக செயல்படுத்துகிறாங்க, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்டாக செயல்படுத்துகிறாங்க. செகண்ட்,
அவசர நிதி அதாவது கான்ஸ்டிகென்சி ஃபண்டாக செயல்படுத்துகிறாங்க. தேர்டு ஒன் பொது கணக்கு அதாவது பப்ளிக் அக்கௌண்ட்ஸாகவும் செயல்படுத்துகிறாங்க. இது மாதிரி 3 வகையாக இந்த பட்ஜெட்டை செயல்படுத்துகிறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போகிற கணக்கு இன்கம் ஒரு பக்கமாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கமாகவும் போகுது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போகாதா? கண்டிப்பாக போகுங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். பட்ஜெட்டரி டெஃபிசிட். ஃபர்ஸ்ட் டெஃபிசிட் எப்படி இருக்குன்னா வருவாய் பற்றாக்குறை. இதை வந்து ரெவன்யூ டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. இந்த வருவாய் பற்றாக்குறை எப்படி இருக்குன்னா நம்ம வர ரெவன்யூவோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானால் இந்த ரெவன்யூ டெஃபிசிட் அதாவது வருவாய் பற்றாக்குறை ஏற்படும். அடுத்து செகண்ட் ஒன் பட்ஜெட் டெஃபிசிட். பட்ஜெட் வந்து போட்டதில் பற்றாக்குறை அதாவது வர